அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். நேற்று வரைக்கும் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட பேசிக்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி பெர்சன்டேஜோட பேசிக்ஸ் பார்ப்போம். பெர்சன்டேஜ் அப்படின்னாவே 100 இதுதான் பெர்சன்டேஜோட பேசிக்கே. இது மட்டும் இருந்தாலே போதும், ஓரளவுக்கான சம்மர் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். வாட் இஸ் த 10% ஆஃப் 1 hour? 1 hourனா 60 minutes நமக்கு தெரியும். ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்த்த மாதிரி வேல்யூவெல்லாம் ஒரு சைடும் பெர்சன்டேஜ் எல்லாம் ஒரு சைடு எழுதி ஆன்சர் கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட். இன்னொன்று டைரெக்டாக வேல்யூஸ் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தட். நம்ம இந்த பேசிக் மெத்தட் பார்ப்போம். வேல்யூஸ் எல்லாம் ஒரு சைடும் பெர்சன்டேஜ் எல்லாம் ஒரு சைடும் எழுதிக்கும். எனக்கு 1 hour அதாவது 60 minute 100% எனக்கு தெரியும். இப்போ எனக்கு இதோட 10% எத்தனை மினிட்ஸ்ன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அப்படின்னா நான் இதை ஆர்டராக எழுதிக்கிட்டு நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கிடைக்கும். 2 ஏரோ மார்க் எதுக்கு சைட்லனா, இப்போ எனக்கு பெர்சன்டேஜ் டவுன் ஆகும்போது வேல்யூவும் டவுன் ஆகும். பெர்சன்டேஜ் ரைஸ் ஆச்சுன்னா எனக்கு வேல்யூ ரைஸ் ஆகணும். நான் இந்த மாதிரி டேர்ம்ஸில் எழுதி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதே எனக்கு பெர்சன்டேஜ் டவுன் ஆகும்போது வேல்யூ ரைஸ் ஆச்சுன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இதை அடுத்தடுத்த சம் நம்ம போடும்போது பார்ப்போம். இதை இருக்கிற மாதிரி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். x = 16 × 10 / 100. ஆக்சுவலாக 100 இந்த பக்கம் வரும். நான் அடுத்த ஸ்டெப்புக்கு டைரெக்டாக எழுதிட்டேன். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது அங்கே போய் டிவைடில் மாறிடும். அப்படின்னா 2 0க்கு மேலே இருக்க 2 0 அடிச்சோன்னா 1 × 6 6 தான். இல்லை டைரெக்டாக நான் அப்ளை பண்ணியே போட்டுருவேன். அப்படின்னா 10/100 × 16 ஆஸ் யூஷுவல் 2 0 அடிச்சோன்னா 1 × 6 6 minutes. செகண்ட் சம் பார்ப்போம். 40 பைசா இஸ் வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் 2 rupees? 1 rupeeங்கிறது 100 பைசா. அப்போ நமக்கு 2 rupeesனால் 200 பைசா. இப்போ என்ன 200 பைசா = 100%. அதை எடுத்து ஆர்டரில் எழுதிக்குவோம். எப்படின்னா எனக்கு 40 பைசாவோட பெர்சன்டேஜ் வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. போன சம்மில் பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு வேல்யூ கேட்டாங்க. இந்த சம்மில் வேல்யூ கொடுத்துட்டு பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. சேம் மாடல் தான். நமக்கு தெரியாத வேல்யூ எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 40 × 100 / 200ன்னு எடுத்து எழுதிக்குவோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பு டைரெக்டாக எடுத்து போட்டிருக்கேன். x × 200ன்னு வரும். நான் அந்த 200 டைரெக்டாக இங்கே டிவிஷனில் மாற்றிக்கிட்டேன். 0 0 அடிச்சிருவோம். கீழே இருக்க 2 அடிக்கும்போது 40ங்கிறது 20 மாறிடும். இல்லை நான் டைரெக்டாகவே போட்டுருவேன்னா 40 / 200 × 100னா 00. அதே மாதிரி 40 / 2 20% தான் இதோட ஆன்சர். அடுத்து தேர்ட் சம் பார்ப்போம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 16 2/3? இந்த இடத்துல கொஷினில் ஒரு சின்ன தப்பு. 6000 அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டோம். 16 2/3 அப்படிங்கிறது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 16 × 3 48 + 2 50/3. வேல்யூவெல்லாம் ஒரு சைடு பெர்சன்டேஜ் எல்லாம் ஒரு சைடு எடுத்து எழுதிக்கிறோம். வேல்யூ 6000, பெர்சன்டேஜ் 100%. நமக்கு 15/3%ஓட வேல்யூ என்னென்னு தெரியணும். அப்படின்னா 6000 × 15/3. இங்கே /3 டைரெக்டாக டிவிஷனுக்கு கீழே நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் எக்ஸுக்கிட்ட இருக்கக்கூடிய 100 டைரெக்டாக இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். டிவைடில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இங்கே வரும்போது டிவைடில் மாறும். ஆல்ரெடி 3 இருக்கிறதுனால இதோட பெருக்கி எழுதிக்குவோம். அப்படின்னா 3ஆல் அடிக்கும்போது 2 3s are 6. இந்த 00க்கு 00 அடிச்சிருவோம். அப்படின்னா 20 × 50,000. இது அதோட ஆன்சர். ஃபோர்த்து கொஷின் பார்ப்போம். வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் 60 இஸ் 72? அதாவது கொஷினை தெளிவாக பார்க்கணும். என்ன வேல்யூவிலிருந்து அதுக்கு அடுத்த வேல்யூவோட பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அதிகமாக கேட்ட வேல்யூவை நம்ம பெர்சன்டேஜ் அதுதான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கூடாது. கொஷினை இந்த இடத்துல தெளிவாக படிக்கணும். வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் 60 இஸ் 72? அப்படின்னா நமக்கு 60 தான் 100% எடுத்துக்கணும். 72ஓட பெர்சன்டேஜ் வேல்யூ என்ன நம்ம நினைப்போம், பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ 100%க்குள்ளே தான் வரணும் அப்படின்னு பெரிய நம்பர் தான் எடுத்துக்கணும். கிடையாது. இந்த இடத்துல நம்ம 60 தான் எடுத்துக்கணும். வேல்யூலாம் ஒரு சைடும் பெர்சன்டேஜ் எல்லாம் ஒரு சைடு எழுதிக்கிறோம். 72 எத்தனை பெர்சன்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு மற்ற டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 72 × 100 / 60னா 0 0 நம்ம 3 2 6 மேலே 24. இங்கே 2ஆவே போட்டு அடிக்கும்போது 5 120 ஆன்சர் வரும். இல்லை நான் டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்குவேன் அப்படின்னா 72 / 60 × 100 120% தான் ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த் கொஷின். பெர்சன்டேஜ் வேல்யூ ஆஃப்
3/5. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் பர்சன்டேஜ் அப்படின்னாவே 100. இப்போ வந்து 3.5 இன்ட்டு 100 வந்து 00 ஆட் பண்ணிக்கும். 10ஓ 100ஓ 1000ஓ எது வந்தாலும் சரி, அது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 00 பின்னாடி எத்தனை 0 கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து இங்கே ஒரு தசமம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கும்போது நம்ம வந்து அந்த இடத்துல 0 இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்க தேவையில்லை. அப்படின்னா 350% தான் இதோட ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஷின், ஆனால் டக்குன்னு பார்த்தோன்னே நமக்கு ஆன்சர் வராது. அடுத்து இதே மாதிரி ஒரு கொஷின், பர்சன்டேஜ் வேல்யூ ஆஃப் 0.5252 இதோட பர்சன்டேஜ் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சேம் சிம்பிள் தான். இதே மாதிரி இருந்துட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா அதோட வேல்யூ அவ்வளோதான். எத்தனை 0வால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அத்தனை டிஜிட்டை ரிவர்ஸில், அதாவது லெஃப்ட் டு ரைட்டு குறைச்சிக்கிட்டே வரணும். இப்போ 10னா ஒரு டிஜிட் குறைச்சி 5.252 அப்படின்னு வரும். இதே 1000னா 525.2ன்னு வரும். அவ்வளோதான். லெஃப்ட் டு ரைட் வந்துட்டு நம்ம டிஜிட்ஸை குறைச்சிக்கிட்டே வரணும். அடுத்த கொஷின், பர்சன்டேஜ் வேல்யூ ஆஃப் 1/5. இதுவும் அதே மாதிரி தான். டைரெக்டாக நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம 5ஆல் அடிக்கும்போது 520 சார் 100 அப்படின்னா 20% தான் இதோட ஆன்சர். அடுத்த 8th கொஷின், 9% ஆஃப் x = 63. நம்ம போர்ட் மாஸ் ரூல்லே தெரியும், ஆஃப்ங்கிறது வந்து மல்டிப்ளிகேஷனை மென்ஷன் பண்ணும். 9% பர்சன்டேஜ்னாவே 100. இப்போ பர்சன்டேஜ்ன்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும், 9/100ன்னு எழுதுவோம். அப்படின்னா 9/100 × x = 63. நம்ம டைரெக்டாக இங்கேருந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 7 9 சார் 63. நம்ம இங்கே கீழே இருக்கக்கூடிய டிவைடில் இருக்கக்கூடிய 100 அங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறும். அப்போ 7 × 100 700. எக்ஸோட வேல்யூ 700. நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த 25% ஆஃப் ₹250 அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் வேல்யூ எல்லாம் ஒரு சைடு, பர்சன்டேஜ் எல்லாம் ஒரு சைடு எழுதுகிறோம். ₹50 நம்ம வந்து நமக்கு 100%, 25% என்னென்னு கேட்குறாங்க. டைரெக்டாக எப்பவும் போல் அப்ளை பண்ணோன்னா 50 × 25 / 100. நம்ம வந்து 50னா 1 9 2 100, 25 2ஆல் அடித்தோம்னா 12.5. இல்லை நான் டைரெக்டாகவே போட்டுருவேன் அப்படின்னா 50/100 × 25 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 12.5. அவ்வளோதான் இன்றைக்கான பர்சன்டேஜ் கொஷினோட பேசிக்ஸ் ஃபஸ்ட் பார்ட் இருந்துட்டு இவ்வளோ தான். இதில் வந்து நீங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையான கொஷின்ஸ் தான் இன்றைக்கான பார்ட்டில் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான பேசிக்கான கொஷின்ஸ் நம்ம இன்றைக்கான ப்ராக்டிஸும் கொடுத்துருக்கோம். ப்ராக்டிஸ் சம் பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் போன வீடியோவில் கேட்டிருந்தேன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட ப்ராக்டிஸ் சம்ஸோட சால்வ் பண்ண வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி. யாருமே எதுவும் ரிப்ளை பண்ணல. இருந்தாலும் நம்ம மேக் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். நம்ம சேனல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இருந்துட்டு டெய்லியும் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறது தான், பேப்பர் 1க்கான வீடியோ ஏதாவது ஒன்று பாருங்கள். பேப்பர் 1க்கான ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்கள். டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. May 20 தான் வந்து நமக்கான எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட். மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கிடைக்கிற டைமில் யூட்டிலைஸ் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை பேப்பர் 1ஆக இருக்கலாம், ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருங்க. சின்ன எஃபர்ட்ஸ் தான் இருந்துட்டு பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஒரு சின்ன பழமொழி சொல்லுவாங்க, அழுது கொண்டு இருந்தாலும் உழுது கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு. அதாவது நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இருந்துட்டு எஃபோர்ட் போடுறோம், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், அது எதுவுமே இருந்துட்டு நம்ம சக்ஸஸுக்கு தெரியாது. நீ எஃபோர்ட் போட்டிருக்கியா அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கு தெரியும். அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷன் டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதுதான் இருந்துட்டு முக்கியம். இது ஒரு சின்ன எப்படின்னா, ஒரு பையன் வந்துட்டு விவசாய நிலத்தில் இறக்கி விட்ருவாங்க. அவனால் வந்து அந்த வெயில்லையும் அந்த சூட்லேயும் இருந்துட்டு அவனால் வேலை செய்ய முடியாது. அந்த பையன் அழுதுகிட்டே இருப்பான். அவனை பின்னாடி இருந்து குச்சி வச்சு அடித்து, இல்லை நீ அதை உழுது தான் ஆகணும், உழுதுனா தான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே கண்டினியூஸாக நடக்கும். ஒரு 3 மாதம் போகும். அவன் அழுகிறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திடுவான். ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் அழுதுகிட்டே வேலை செய்வான்.
அடுத்து ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு வேலை செய்வான். 6வது மாதத்தில் வந்து அந்த நிலத்துலேருந்து அறுவடை எடுப்பாங்க. அதாவது அழுதுகிட்டாவது அவன் வேலையை அவன் செஞ்சால் தான் அவனுக்கான உணவுங்கிறது அந்த 6 மாதத்தில் அவனுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான எஃபர்ட்ஸும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் ஒன் பெட்டர் டேன்ட்டு உங்களுக்காக கிடைக்கும். அதனால் கண்டினியூஸாக எஃபோர்ட் போடுங்க, படிங்க. ஆல் த பெஸ்ட், ஆல் த வெரி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இது நம்ம ஸ்டடி டைம் யூடியூப் சேனல். நான் உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.